الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமை அது காலத்தின் தேவை. இன்றைய நமது முஸ்லிம் சமூகம் அமைப்புகள் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். பிரிவுகளையும் தாண்டி சில நேரம் சண்டை சச்சரவுகள், அடிதடிகள், பிரச்சனைகள் முஸ்லிம் சமூகத்திற்கு இது ஒரு அவமானம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இப்னு மஸ்லமா என்ற ஒரு சஹாபியை அழைத்தார்கள். ஒரு வாளை கொடுத்தார்கள். சொன்னார்கள், யா முஹம்மது இப்னு மஸ்லமா, முஹம்மது இப்னு மஸ்லமாவே, ஜாஹித் பிஹாத ஸைஃபி ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த வாளினால் அல்லாஹ்வுடைய பாதையில் நீ ஜிஹாத் செய். எதுவரை தெரியுமா? ஹத்தா ரஅய்த உம்மதி யضربு பஅதுஹும் பஅதா, எனது சமுதாயம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு, ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்து கொண்டு, அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையை நீங்கள் கண்டால், ஃபஅதி பிஹி ஜபல உஹத் ஃபதுரிப் பிஹி ஹத்தா யன்கஸிர், இந்த வாளை ஜபல் உஹதுக்கு கொண்டு வந்து உஹது மலையில் அந்த வாளை அடித்து உடைத்து விடு. சும்ம ஜிலிஸ் ஃபீ பைதிக், பிறகு நீ உனது வீட்டிலேயே இருந்து கொள். ஹத்தா தஅதீக யதுன் காதியா அவ் மனியத்துன் காதியா, தவறான ஒரு கரம் உன்னை வந்தடையும் வரை, அநியாயமாக உன்னை ஒருவன் கொலை செய்யும் வரை, அல்லது மௌத் உனக்கு வந்து சேரும் வரை உனது வீட்டில் நீ அமர்ந்து கொள். எப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களோ அந்த நேரம் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாளை உஹது மலையில் அடித்து உடைத்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி உக்பா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா ஆகிரு மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மின்பர், ரசூலுல்லாஹ்வை கடைசியாக மிம்பரில் நான் கண்டது அந்த நேரம்தான். முஹம்மது இப்னு மஸ்லமாவிற்கு வாளை கொடுத்து விட்டு ஒரு நசீஹத் செய்தார்களே, அதுதான் ரசூலுல்லாஹ்வை மிம்பரில் நான் கடைசியாக கண்டது. இந்த செய்தியில் இருந்து நாம் விளங்க வேண்டியது, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்தில் கூட இந்த உம்மத் பிளவுபட்டு விடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டார்கள், நசீஹத் செய்தார்கள். இந்த உம்மத்தே முஸ்லிமா பிளவுபடுவது, பல பிரிவுகளாக பிரிந்து செல்வது, அது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிக பெரும் ஒரு அவமானம். இந்த ஹதீஸை வைத்து, இந்த செய்தியை வைத்து நாம் விளங்கிக் கொள்ளலாம், முஸ்லிம் சமூகம் பிரிந்து செல்வது அது மிக பெரும் ஒரு பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முந்தைய காலம், ஜாஹிலியத்துடைய காலம், சிறிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், சண்டையிடுவார்கள், பல தலைமுறையாக சண்டையிடுவார்கள். அவ்வளவு வைராக்கியம். சிறிய ஒரு சண்டை வரும், ஒரு அரபி இன்னொரு அரபியை பார்த்து சொல்வார், உனது மண்டையோட்டில் நான் மது அருந்தாமல் ஓய மாட்டேன். சொன்னதை செய்து காண்பிப்பார். அவரை கொலை செய்து அவருடைய மண்டோட்டை காய வைத்து அதில் மது அருந்துவார். அவர்கள் கோத்திரத்தினுடைய கண்ணியத்தை, சிறப்பை இது போன்ற மோசமான செயல்களை வைத்து அவர்கள் பெருமை பாராட்டிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு மக்களை தான் சரிபடுத்தினார்கள், சீராக்கினார்கள். குர்ஆன் சொல்கிறது, இது குன்தும் அதாஆ, நீங்கள் எதிரிகளாக ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினான், அன்பை, பாசத்தை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருட்கொடையை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஃமினும் சகோதரர்கள். சொந்த சகோதரன் மீது எனக்கு எவ்வாறு பாசம் இருக்குமோ அதே போன்று ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. இஸ்லாத்தில் முதலாக ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம் உண்டாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ததுதான் முதல் ஃபித்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு பாழடைந்த வீட்டை கண்டார்கள். கூரையில் சில ஓட்டைகள் விழுந்திருந்தது. அந்த ஓட்டை வழியாக வெயிலினுடைய வெளிச்சங்கள் அந்த வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் அதை காட்டி சொன்னார்கள், இப்போது மழை பொழிந்தால் இந்த ஓட்டைகளால் தண்ணீர் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வருமோ அதே போன்று இந்த உம்மத்தில் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னா ஏற்படும். அதற்கு பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல் அலையை போன்று வரக்கூடிய ஃபித்னாக்களை எச்சரிக்கை செய்தார்கள். இந்த உம்மத்தில் கத்லு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலையில் இருந்து ஃபித்னா ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்னர் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கர்பலாவில் வைத்து கொலை செய்தார்கள். இந்த முக்கியமான சஹாபாக்களை கொலை செய்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்ல, கலிமா சொன்னவர்கள் முஸ்லிம்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னா பரவி இப்போது கடல் அலையை போன்று ஃபித்னாக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்லொரு விடயத்தில் கூட முஸ்லிம் சமூகத்தால் ஒன்று சேர முடியாத ஒரு நிலைமை. அவ்வளவு பிரிவினைகள், ஹசத், புகுத், பொறாமை, வஞ்சகம், கோபம். ஈமானிய உள்ளத்தில் இப்படியான குலங்கள் ஒருபோதும் ஒன்று சேர மாட்டாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யார் யாரோ ஒன்று சேர்கிறார்கள், யாரோ கூட்டணி அமைத்துக் கொள்கிறார்கள். தேர்தல் காலம் வந்தாலே அரசியல்வாதிகள், அவர்களுடைய மதங்கள் வேறு, கடவுள் வேறு, கொள்கை கோட்பாடுகள் வேறு. ஆனால் தேர்தல் என்று வரும்போது அவர்கள் ஒன்றுபடுகிறார்கள். எங்களுடைய திட்டம் இதுதான், இந்த வழியில் தான் நாம் பயணம் செய்ய போகிறோம். நாம் எல்லாம் முஸ்லிம்கள். அல்லாஹ்வை மட்டுமே நாம் இரட்சகனாக, கடவுளாக ஏற்றிருக்கிறோம். எங்களுடைய இரட்சகன் ஒருவன் தான், எங்களுடைய மார்க்கம் ஒன்றுதான். ஆனால் எங்களால்
நல்ல காரியங்களில் ஒன்றுபட முடியாமல் இருக்கிறது. ஏன் ஒன்றுபட முடியாமல் இருக்கிறது? ஒற்றுமை இல்லாத காரணம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கருத்து வேற்றுமைகள் இருக்கும். எனக்கு ஒரு கருத்து இருந்தால் அதற்கு ஒரு மாற்று கருத்து இன்னொருவருக்கு இருக்கும். அது இயல்பு. அறிஞர்களுக்கு மத்தியில் இஹ்திலாஃப், கருத்து வேற்றுமை இருப்பது அது ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை. அதே நேரம் அந்த கருத்து வேற்றுமை பிரச்சனைகள் பக்கம் சென்றடையக்கூடாது, சண்டைய சச்சரவுகள் பக்கம் சென்றடையக்கூடாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்கு மத்தியில் சில விடயங்களில் கருத்து வேற்றுமை இருந்திருக்கிறது. உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா சில விடயங்களில் கருத்து வேற்றுமை அடைந்திருக்கிறார்கள். வாப்பா மகன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா வாப்பா மகன் ரெண்டு பேரும் பெண்களை மஸ்ஜிதுக்கு அனுமதிக்க முடியுமா முடியாதா, தொழுகைக்கு அவர்களை மஸ்ஜிதுக்கு எடுக்க முடியுமா என்ற மசாலாவில் கருத்து வேற்றுமை அடைகிறார்கள். ஜும்மாவுடைய தினம் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள் குளிப்பது சுன்னத், இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இல்ல குளிப்பது வாஜிப். கருத்து வேற்றுமைகள் இருந்தது. ஆனால் இந்த கருத்து வேற்றுமைகள் சண்டை சச்சரவுகளின் பக்கம் கொண்டு போகவில்லை. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பேரும் முக்கியமான சஹாபாக்கள். இருவருக்கு மத்தியில் ஒரு கருத்து வேற்றுமை. ஒரு எதிரி, ஒரு முனாஃபிக் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறான். ஹாலிதை நாம் இல்லாமலாக்குவோம், ஹாலிதை நாம் அழித்து விடுவோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் பதில் கடிதம் எழுதினார்கள். இன்னமா பைனனா லம் யப்லுக் தீனனா, எங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேற்றுமை எங்களுடைய மார்க்கத்தை பாதித்து விட மாட்டாது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை பிளவுகள் இருந்தால் எதிரிகளுக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயது. ஒரு பெண் காபாவுடைய திரைக்கு சாம்பிராணி பிடித்துக் கொண்டிருந்தால் தவறுதலாக நெருப்பு பிடித்து விட்டது. காபாவுடைய கட்டிடங்கள் சேதமாகிவிட்டது. குறைஷிகள் காபாவை மறுபடியும் கட்டுகிறார்கள். கட்டி முடிந்ததற்கு பின்னர் ஹஜருல் அஸ்வதை வைக்கக்கூடிய நேரம் வருகிறது. பெரிய சர்ச்சையாக மாறுகிறது. ஹஜருல் அஸ்வதை யார் எடுத்து வைப்பது? எல்லா கோத்திரமும் போட்டி போடுகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயது. தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஒரு புடவையில் ஹஜருல் அஸ்வதை வைப்போம். எல்லா கோத்திரத்தினுடைய தலைவர்களும் அந்த புடவையை பிடிப்பார்கள். கொண்டு வந்து ஹஜருல் அஸ்வத் வைக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தீர்ப்பு வழங்கினார்கள். பிரச்சனை வராமல் அந்த இடத்தில் பாதுகாத்தார்கள். அப்படியாப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் இன்று பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். ஊர் என்றால் 2-3 பிரிவுகள், ஒரு மஹல்லா என்றால் அங்கும் 2-3 பிரிவுகள், குடும்பம் என்றால் அங்கேயும் சில பிரிவுகள். எங்குதான் பிரிவு இல்லை? கணியத்துக்குரிய சகோதரர்களே, எதிரிகள் யூத கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். யூதர்களுடைய மத நம்பிக்கை வேறு, கிறிஸ்தவர்களுடைய மத நம்பிக்கை வேறு. ஆனால் முஸ்லிம்களை எதிர்க்கும் போது 2 பேரும் கை கோர்க்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ், யூதர்களுடைய பார்வையில் நஊது பில்லாஹ் இப்னு ஸினா, விபச்சாரத்தால் பிறந்த பிள்ளை. மரியம் அலைஹிஸ்ஸலாம், மேரி ஒரு விபச்சாரி. இது யூதர்களுடைய கொள்கை, கோட்பாடு. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மேரியை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த யூத கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை எதிர்க்கும் போது கை கோர்க்கிறார்கள். நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம். ரசூலுல்லாஹ், நபியுல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய ஒரு இறை தூதர் என்று சொல்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிசுத்தமான ஒரு பெண் என்று நாம் சொல்கிறோம். சரியாக பார்த்தால் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களோடு தான் கைகோர்க்க வேண்டும். ஆனால் யூதர்களோடு கைகோர்த்து முஸ்லிம்களை கொத்து கொத்தாக இன்று அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனை சுற்றி எத்தனை முஸ்லிம் நாடுகள், ஆனால் அங்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை எந்த ஒரு முஸ்லிம் நாடும் கேட்பதில்லை. தைரியம் இல்லை. காரணம், அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை என்பதே இல்லை. ஒற்றுமை இருந்தால் தானே இது சாத்தியம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் எனக்கும் வலிக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹுடைய வார்த்தை. இன்னமல் முஃமினூன இஹ்வான், முஃமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய ஒற்றுமை எனும் கடிவாளத்தை இறுக்க பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து சென்று விட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து சஹாபாக்களை பார்த்து குத்பா செய்கிறார்கள், பயான் செய்கிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அலா விளங்கிக் கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித் வ இன்ன அபாக்கும் வாஹித். உங்களுடைய இரட்சகன் ஒருவன் தான், உங்களுடைய தந்தை ஒருவன் தான். ஒன்றுபட்டிருங்கள், பிரிந்து சென்று விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமையை பற்றிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு ஊர் ரெண்டு பட்டால், ஒரு மஹல்லா ரெண்டு பட்டால், ஒரு குடும்பம் ரெண்டாகினால் சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் ஷைத்தான். சொல்வார்களே, ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு சந்தோஷம், சமுதாயம் ரெண்டு பட்டால் இப்லீஸ் ஷைத்தானுக்கு சந்தோஷம். நாம் கேள்விப்பட்டிருப்போம், இப்லீசுடைய சிம்மாசனம் கடலில் இருக்கிறது. இப்லீஸ் ஒவ்வொரு நாளும் ஷைத்தான்களை தாவா செய்து அனுப்பி வைப்பான். மக்களை வழிகெடுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவைக்கு கார்குசாரி கேட்பான். ஒவ்வொருத்தரும் சொல்வார்கள், நான் இவனை இந்த பாவம் செய்ய வைத்தேன், இவனை களவெடுக்க வைத்தேன், இவனை தொழுகை விட வைத்தேன், இவனை விபச்சாரம் செய்ய வைத்தேன். ஒவ்வொரு பாவங்களையும் சொல்லிக் கொண்டு போவார்கள், நான் இன்னென்ன பாவங்களை இந்த ஆளை செய்ய வைத்தேன். ஒரு ஷைத்தான் சொல்வான், கணவனையும் மனைவியை நான் பிரித்தேன். அவனுக்கு தான் அதிக மதிப்பு கண்ணியம் அந்த இடத்தில் கொடுக்கப்படும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் பல பிறர்களாக பிரிந்து செல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வளமை இருந்தது. யாராவது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தால் பைஅத் வாங்குவார்கள். ஜரீர் ஒரு அப்துல்லா அல்-பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பாயஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின். தொழுகையை நான் விடமாட்டேன், ஜகாத்தை சரிவர நிறைவேற்றுவேன், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலவை நாடுவேன் என்று ரசூலுல்லாஹுடைய கரத்தில் நான் பைஅத் செய்தேன். வன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலவை நாடுவது. இது ஸஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத். தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, தீன் என்றால் நலவை நாடுவது. நலவை நாடுவது என்றால் யாருக்கு நலவை நாடுவது? குல்னா, நாம் சொன்னோம், லிமன், யாருக்கு நலவை நாடுவது? قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم. அல்லாஹ்வுக்கு, அவனுடைய வேதத்திற்கு, அவனது ரசூலுக்கு, முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு, பொதுவான எல்லா முஸ்லிம்களுக்கும் நலவை நாடுவதுதான் தீன் மார்க்கம்.
ஒரு பிரச்சனை உருவாக பார்த்தால், ஒரு சண்டை உருவாக பார்த்தால், அந்த இடத்தில் விட்டு கொடுத்து ஒதுங்குவதுதான் தீன், ஒதுங்குவதுதான் மார்க்கம். என்னால் ஒரு சமூகம் பிளவுபட்டால், என்னால் ஒரு மஹல்லா பிளவுபட்டால், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் ஒரு கரும்புள்ளி அது. வாழ்நாள் முழுக்க சுஜூதில் இருந்தாலும் அதை கழிக்க முடியாது. சமூகத்தை பிரிப்பது அவ்வளவு பெரும் ஒரு பாவம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்துடைய தொழுகையை விட்டதே இல்லை. ஒரே ஒரு கட்டத்தில் ஜமாத் தவறியது. மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் இருக்கிறதே, அந்த பகுதியில் வாழ்ந்த சிலருக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது. அந்த கருத்து வேற்றுமையின் போது வாய் தடுக்க, இவர் அவருக்கு ஏச, அவர் இவருக்கு ஏச, பிரச்சனை முத்தி கடைசியாக ரெண்டு தரப்பினர்களும் கற்களை வீசி அடித்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, ரசூலுல்லாஹ் அதானுடைய நேரம் நெருங்கிவிட்டது. இருந்தாலும் இந்த சண்டையை நிறுத்துவதற்காக சஹாபாக்கள் மஸ்ஜிதில் இருக்க, ரசூலுல்லாஹ் அந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தை, அதாவது அதனுடைய பழைய பெயர் மஸ்ஜிது பனி சலீமா, அந்த மஸ்ஜிதுடைய பகுதிக்கு சென்று அந்த சண்டையை இல்லாமலாக்கினார்கள், சமாதானப்படுத்தினார்கள். அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் பயான் செய்தார்கள். விட்டு கொடுப்பது எவ்வளவு சிறப்புக்குரியது, சண்டையிடுவது முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவுகளை உண்டு பண்ணுவது எவ்வளவு பெரும் ஒரு பாவம் என்ற பாடத்தை ரசூலுல்லாஹ் அங்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லி கொடுத்து விட்டு தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாம் ஜமாத் மிஸ் ஆகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு நலவை அந்த இடத்தில் செய்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஜமாத்துடைய தொழுகையை விட சமுதாயம் பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, 800 வருடங்கள் ஸ்பெயினை முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். 800 வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு சமுதாயத்தை கிறிஸ்தவ உலகம் அடித்து திரட்டினார்கள், கொன்று குவித்தார்கள். இதற்கு என்ன காரணம்? எதிரிகளுடைய பலமா? இல்லவே இல்லை. முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்த பல பிரிவுகள் தான் இவர்களுடைய தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம். வானளவு உயர்ந்திருந்த மினாராக்கள் தகர்க்கப்பட்டு சிலைகள் வைக்கப்பட்டது. 800 ஆண்டுகள் அதான் சொல்லப்பட்ட இடம் அல்லாஹுக்கு குஃப்ரும் ஷிர்க்கும் வைக்கும் இடமாக மாறியது. முஸ்லிம்களுடைய ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால். எந்த அளவுக்கு என்றால், ஸ்பெயினுடைய வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய முஅர்ரிகூன்கள், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், சிறிய சிறிய பதவிகளில் இருந்தார்களே, சிற்றரசர்களாக கவர்னர்களாக இருந்தார்களே, அந்த முஸ்லிம்கள் கூட கிறிஸ்தவர்களோடு ரகசிய தொடர்பு காட்டி கொடுத்தார்கள். எவ்வளவு பெரும் ஒரு துரோகம்! ஸ்பெயினுடைய ஆட்சி காலத்தை விவரிக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவினை இருந்தது என்றால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கினால் அது தானாக வெடிக்கும். நாம் பெரிதாக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார், ஒரு கிறிஸ்தவர் ஒரு மஸ்ஜிதுக்கு வந்தார். அந்த ஊரில் 2 மஸ்ஜிதுகள், கிழக்கு பகுதியில் ஒரு மஸ்ஜித், மேற்கு பகுதியில் ஒரு மஸ்ஜித். ஒரு மஸ்ஜிதுக்கு வந்து அந்த மஸ்ஜிதுடைய இமாமோடு பேசினார். பேசிவிட்டு முஸ்லிமை போன்று அவர் நடிக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறானே, 7 வாலிபர்கள் பயணம் செய்தார்கள்.
குகையில் தங்கினார்கள். அந்த 7 பேரோடு ஒரு நாயும் பயணம் செய்தது. அந்த நாயுடைய நிறம் என்ன? நீங்கள் மக்களுக்கு அழகாக பயான் செய்யக்கூடியவர், நல்லது கெட்டதை சொல்லக்கூடியவர், விவரமானால் என்ன கலர் என்று கேட்டார். அந்த இமாம் சொன்னார் கருப்பு நிறம். இதை வரக்கூடிய ஜும்மாவில் குத்பாவில் மக்களுக்கு விளக்கப்படுத்தினால் இன்னமும் நல்லமே என்றார். அந்த இமாமும் சரி என்று சொன்னார். அடுத்த மஸ்ஜிதுக்கு போனார். அங்கு போய்ட்டும் இதே கேள்வியை கேட்டார். அந்த இமாமையும் புகழ்ந்தார். அந்த இமாம் சொன்னார் நாயுடைய கலர் வெள்ளை நிறம். ஜும்மாவிலும் இதை ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார். ஜும்மா நடக்கிறது. அந்த மஸ்ஜிதில் இமாம் சூரத்துல் கஹ்ஃபில் வரக்கூடிய நாயுடைய நிறம் கருப்பென்றார். இந்த மஸ்ஜிதில் இமாம் சூரத்துல் கஹ்ஃபில் வரக்கூடிய நாயுடைய நிறம் வெள்ளை என்றார். ஜும்மாவுக்கு பின்னர் ஒரு ஊர் மக்கள் சந்தித்துக் கொள்வார்கள். சந்திக்கும் போது பேசிக் கொள்கிறார்கள். பெரிய சண்டை. அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நாயுடைய நிறம் கருப்பு. இவர்கள் சொல்கிறார்கள் இல்லை, நாயுடைய நிறம் வெள்ளை. பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறது. இந்த வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய ஆசிரியர் கேட்கிறார், அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளையில் உங்களிடம் கேட்பானா அந்த நாயுடைய நிறம் கருப்பா வெள்ளையா என்று கேட்பானா? கேட்க மாட்டான். அந்த அளவுக்கு அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் லேசாக கொளுத்தி போடலாம். கணேசகுரிய சகோதரர்களே, இது அன்று நடந்த ஒரு நாய் கதை. இது எங்களுடைய நாட்டில் எங்களுடைய பகுதியில் நடக்கக்கூடிய நாய் நரி கதைகள் ஏராளம். முஸ்லிம் சமூகம் பிளவுபட்டு சின்ன சின்ன விடயங்களுக்காக மஹல்லாக்கள் சின்ன பின்னமாக இருக்கிறது. அதை யோசித்து பார்த்தால், அலசி ஆராய்ந்தால் சின்ன ஒரு பிரச்சனை. ஆனால் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் எங்களை பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான சண்டைகளும் மஸ்ஜிதுக்குள் தகாத வார்த்தைகளும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, பொய் பேசுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். ஆனால் சில கட்டத்தில் பொய் பேசுவது ஜாயிஸ். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் ஒரு பாடம் கொண்டு வருகிறார்கள். அல் கித்பு ஜாயிஸுன் பைனல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு மத்தியில் பொய் பேசுவது ஜாயிஸ். பொய் பேசுவது ஆகுமான கட்டங்கள் சம்பந்தமான ஹதீஸ்களை கொண்டு வருகிறார். 2 பேர், 2 குடும்பம், 2 மஹல்லா சண்டையிடுகிறார்கள். மனக்கசப்புகள் இருக்கிறது. பகைமையோடு வாழ்கிறார்கள். அவர்கள் இருவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பதற்காக, சமாதானப்படுத்துவதற்காக பொய் சொல்லலாம். ஒருவரிடம் சென்று, நீங்கள் தான் அவருக்கு ஏசுகிறீர்கள், ஆனால் அவர் உங்களை புகழ்கிறார், உங்களுக்காக துஆ செய்கிறார். அதே போன்று இவரிடமும் சொல்வது. 2 பேரும் சமாதானமாகுவார்கள். பாகிஸ்தானில் ஒரு ஆலிம் 2 பேருடைய சண்டையை இப்படிதான் சரிப்படுத்தினார். இன்னொரு நாள் 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். அந்த நேரம் இவர் சொல்கிறார், நீ எனக்காக துஆ செய்கிறாயாமே, என்னை பற்றி நல்லது சொல்கிறாயாமே. இவர் சொன்னார், நான் எப்ப சொன்னேன்? 2 பேரும் பெரிய பிரச்சனை. அந்த ஆலிமை தேடி வந்தார்கள். இவன் தான் பொய் சொன்னான். அந்த ஆலிமை பிடித்து கேட்டார்கள். அதுக்கு அவர் சொன்னார், அத்தஹியாத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். எங்கள் மீதும் சாலிஹான அடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாம் சாந்தி உண்டாவதாக. இதை வைத்துதான் நான் சொன்னேன், அவர் உங்களுக்கு துஆ செய்கிறார். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, 2 பேருக்கு மத்தியில் சண்டையை இல்லாமலாக்குவதற்கு, ஒற்றுமைப்படுத்த பொய் சொல்லலாம். அல்லாஹ் ஹராமாக்கியதையும் ஹலாலாக்குகிறான். கணேசக்குரிய சகோதரர்களே, ஒரு முஹாஜிருக்கும் அன்சாரிக்கும் சண்டை. அந்த முஹாஜிர் சத்தம் போட்டார், யாலல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களே என்று முஹாஜிர்களை கூப்பிட்டார்.
அந்த அன்சாரி சத்தம் போட்டார், யால் அன்சார், அன்சாரிகளே. அன்சாரிகள் வந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் சிறிய ஒரு கருத்து முரண்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஜஅூஹா ஃபைன்னஹா முன்தினா, விற்றுங்களே அப்பா, நாறுது என்று சொன்னார்கள். துர்நாற்றம் வீசுகிறது, விட்டுவிடுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியோர்களே, முஸ்லிம்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு, மனஸ்தாபம், இதெல்லாம் முன்தினா. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை துர்நாற்றம் உடையது. சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹரஜ்து லியுக்பிரகும் பிலைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு எப்போது என்று நான் சொல்வதற்கு உங்களிடம் வந்தேன். ஃபதலாஹா ஃபுலானன் வ ஃபுலான், இன்னார் இன்னார் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஃபருஃபிஅத், அந்த நாள் உயர்த்தப்பட்டு விட்டது, மறக்கடிக்கப்பட்டு விட்டது. வஅஸா யகூன கைரல் லகும், அதுதான் உங்களுக்கு நலவாக இருக்கக்கூடும். ரசூலுல்லாஹ் நினைத்தாலும் அந்த நாளை சொல்ல முடியாது, அல்லாஹ் மறக்கடித்து விட்டான். காரணம், 2 பேர் போட்ட சண்டை. நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு முஸ்லிமும் மனஸ்தாபம் படுவது அது பெரும் ஒரு பாவம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இந்த சிறிய சிறிய மனஸ்தாபங்கள் இபாதத் மசாயில்கள் ஃபத்வாக்களில் ஆரம்பிச்சு ஆட்சி அதிகாரம் வரை சென்றடைகிறது. விட்டு கொடுப்பது எவ்வளவு பெரும் ஒரு இபாதத் தெரியுமா? ஒரு சண்டை சச்சரவு வருகிறது, அந்த இடத்தில் எனது பலத்தை காண்பிக்கலாம், ஆனால் அல்லாஹுக்காக விட்டு கொடுத்து ஒதுக்குகிறேன். முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் ஃபித்னா உண்டாக கூடாது என்று நான் ஒதுங்கினால் அது எவ்வளவு பெரும் ஒரு கூலி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிமன் தரக்கல் மிரா வ இன் கான முஹிக்கன், சண்டை சச்சரவில் ஈடுபடலாம், அந்த இடத்தில் அவருக்கு அந்த சக்தியும் இருக்கிறது, இருந்தாலும் ஃபித்னா உண்டாக கூடாது என்று ஒதுங்கிக் கொண்டால் அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஹுதைபியாவுடைய யுத்தம், இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சஹாபாக்களோடு உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் மக்காவாசிகள் தடுத்து நிறுத்துகிறார்கள். இந்த நேரத்தில் 4-5 பேர் வந்தார்கள் பேச்சுவார்த்தைக்கு. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியவில்லை. சுஹைல் இப்னு அம்ர் வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹுல் அம்ருக்கும், சுஹைல் என்றால் லேசானவர், லேசிப்படுத்தக்கூடிய என்பது அர்த்தம். அதை வைத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹுல் அம்ருக்கும், உங்களுடைய காரியம் லேசாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்திற்கு வருகிறார்கள். ஒப்பந்தம் எழுதப்படுகிறது, உடன்படிக்கை எழுதப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுத சொன்னார்கள். சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், அர் ரஹ்மான் அர் ரஹீம், இதை எழுத வேண்டிய தேவையில்லை. ஜாஹிலத்துடைய காலத்திலிருந்து, அந்த காலத்திலிருந்து பிஸ்மிக் அல்லாஹும்ம என்றுதான் நாம் எழுதுகிறோம், அப்படி எழுதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படி எழுதுங்கள். மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ் இலா சுஹைல் இப்னு அம்ர். சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று எழுத வேண்டாம், மின் முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதுங்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் எழுதிவிட்டார்கள், மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ் என்று எழுதிவிட்டார்கள். எழுதியவர் எப்படி அழிப்பார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை அழியுங்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் மாட்டேன் என்று சொன்னார்கள். இந்த இடத்தில் உத்தரவு கண்ணியம், உத்தரவா கண்ணியமா, உத்தரவா கண்ணியமா என்று வரும்போது கண்ணியத்தை பேணுவதுதான் சிறந்தது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அழிக்கவில்லை, ரசூலுல்லாஹ் தனது கரத்தால் அழித்தார்கள். அதற்கு பின்னர் மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இலா சுஹைல் இப்னு அம்ர் என்று எழுதப்படுகிறது, ஒப்பந்தத்தில் எழுதப்படுகிறது.
இந்த வருடம் திரும்பி போவார்கள், அடுத்த வருடம் உம்ரா செய்யலாம். ஆனால் 3 நாட்கள் தான் மக்காவில் இருக்க வேண்டும். யாரெல்லாம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்களோ அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். யாரெல்லாம் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வருவார்களோ அவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள். குட்ட குட்ட ரசூலுல்லாஹ் குனிந்து கொண்டே போனார்கள். எவ்வளவு அநியாயமான ஒரு ஒப்பந்தம்! சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம், ஆத்திரம். ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்தார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, தெளிவான வெற்றியை நாம் உங்களுக்கு தந்துவிட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, விட்டு கொடுத்தவர்கள் யாரும் வீணாகியதில்லை, விட்டு கொடுத்தவர்கள் யாரும் தோத்ததில்லை. முஸ்லிம்களுக்கு மத்தியில் சண்டையிடுவதுதான் பாவம், விட்டு கொடுப்பது அது இபாதத். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னர் அவருடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக பைஅத் செய்யப்படுகிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆகும் போது ஷாமுடைய பகுதியில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கவர்னராக இருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு சின்னொரு வருத்தம் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கொலைக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் சரியாக யாரையும் தண்டிக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த விடயத்தில் தவறு செய்து விட்டார்கள் என்ற சிறியொரு மன வருத்தம் இருந்தது. அதனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுடைய பகுதியை தனித்து ஆள ஆரம்பித்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுடைய பகுதியில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகம் பிளவுபடுகிறது. ஷாம் என்றால் சிரியா, ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன், இந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்தது ஷாம். ஈராக்குடைய தலைநகர், அன்றைய தலைநகர் கூஃபா, இன்று பக்தாத். பக்தாதுடைய சிட்டியை உருவாக்கியவர் கலீஃபா ஹாரூன் ரஷீத். அப்பாசியாக்களுடைய காலத்தில் தான் பக்தாத் உருவாக்கப்பட்டது. ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்யும் போது கூஃபா ஆட்சி பீடம். அந்த நேரம் இந்த பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பக்கம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் சமூகம் பிளவுபடக்கூடாது என்பதற்காக, ஃபித்னாக்கள் உருவாகக்கூடாது என்பதற்காக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து பைஅத் செய்தார்கள். நான் உங்களை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறேன். முழு ஆட்சியை விட்டுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹுடைய பேரனாச்சே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் வெறும் 40 நாட்கள் தான் ஆட்சி செய்தார்கள். நினைத்திருந்தால் அவருடைய பகுதியை ஆட்சி செய்து அடுத்த பகுதிகளையும் பிடிக்க முடியும். இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் பிளவுபடக்கூடாது என்பதற்காக விட்டுக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நேரம் மிக நெருங்கிவிட்டது. பக்தாத் முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு பகுதி, முஸ்லிம்களுடைய கோட்டை என்று சொல்லலாம். முகலாயர்கள், தத்தாரிகள் பக்தாதை சின்னா பின்னமாக்கினார்கள். எந்த அளவுக்கு என்றால் 1,06,00,000 முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். சாதாரண எண்ணிக்கை அல்ல, 1,06,00,000. தஜ்லா நதி ஒரு மாதத்திற்கு மேல் இரத்த ஆறாக ஓடியது. அவ்வளவு பெரும் ஒரு அநியாயம் நடந்தது. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், பக்தாதில் இவ்வளவு பெரும் ஒரு அநியாயம் நடப்பதற்கு காரணம் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கவில்லை. பல பிரிவுகளாக பிரிந்திருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இந்த நாட்டில் முஸ்லிம்களாகிய நாம் வெறும் 10% தான் இருக்கிறோம். அரசியல் ரீதியாகவும் ஆளுமை ரீதியாகவும் முஸ்லிம்களுக்கு ஒரு பலம் வேண்டி இருக்கிறது. ஒரு பலம் அவசியம். முஸ்லிம்களுக்கென்றே இந்த நாட்டில் ஏராளமான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. எங்களுடைய மூத்த உலமாக்கள், பழைய ஆலிம்கள் முஸ்லிம் தனியார் சட்டம் என்று முஸ்லிம்களுக்கு தனித்துவமான சலுகைகளை எடுத்திருக்கிறார்கள். அந்த சலுகைகளை பாதுகாப்பதற்காக வேண்டியாவது அரசியல் ஆளுமை என்ற ஒரு பகுதி முஸ்லிம் சமூகத்திற்கு கட்டாயம் தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது துஆ செய்தார்கள்.
வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, யா அல்லாஹ் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை, ஆளுமையை தருவாயாக. ரசூலுல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை வெறுக்கக்கூடியவர், சொத்து செல்வத்தை வெறுக்கக்கூடியவர். ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். எப்பொழுது கேட்டார்கள்? மக்காவில் இருந்து விரட்டி அடிக்கப்படும் போதே. ஆளுமை இருந்தால்தான் எங்களால் சரியான முறையில் இபாதத் செய்யலாம் என்பதை ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு கஸீர், தபரி போன்ற முஃபஸ்ஸிரூன்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். அலிம அன்ன நபியல்லாஹி அல்லா தாகத லிஹாதில் உம்ம இல்லா பிஸ்ஸுல்தான். இந்த உம்மத்திற்கு அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு சுல்தான், ஆளுமை, அரசியல் என்பது அவசியம் என்று பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பயணங்கள் செய்தார்கள். மிஅராஜுடைய பயணம், ஹிஜ்ரத்துடைய பயணம். மிஅராஜுடைய பயணம் ஆன்மீகம் சார்ந்தது மட்டும்தான். ஹிஜ்ரத்துடைய பயணம் ஆன்மீகம் சார்ந்ததும் அரசியல் சார்ந்ததும். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு சென்றதும் ஆட்சி அமைத்தார்கள். காலம் செல்ல செல்ல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்தது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் எனது நானா சகோதரன் ஹாரூனை எனக்கு உதவிக்கு தருவாயாக. அல்லாஹ் சொன்னான், உதவிக்கு நாம் தருகிறோம். தருவது மட்டுமல்ல, வனஜஅலு லக்குமா சுல்தானா, உங்கள் இருவருக்கும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை தருகிறோம். அந்த ஆட்சி அதிகாரம் என்பது ஃபலா யஸிலூன இலைக்குமா, உங்கள் இருவரின் பக்கம் யாரும் நெருங்க கூட மாட்டார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்கள், இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவ்வா, உங்களுக்கு எந்த அளவு பலத்தை தயார் செய்ய முடியுமோ அந்த அளவு தயாரித்துக் கொள்ளுங்கள். இது குதிரை படைக்கும் பொருந்தும், ஒட்டக படைக்கும் பொருந்தும், அரசியலுக்கும் பொருந்தும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்லிம் தலைவர்கள், முஸ்லிம் கட்சிகள் சமூகத்தினுடைய நலவை கருதி, சமூகத்துடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக, சமூகத்துடைய உரிமையை பாதுகாப்பதற்காக ஒரு அணியில் பயணம் செய்வது கட்டாயம். அவர்கள் அப்படி பயணம் செய்யவில்லை என்றால் சாதாரண மக்களாகிய நாம் இந்த நாட்டை பொறுத்த வகையில் ஒவ்வொருவருக்கும் யாருக்கு வேண்டும் என்றாலும் வாக்கு செலுத்தலாம். அந்த உரிமை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் சுயநலம் பார்க்காமல் சமூகத்தினுடைய நலவை கருதி நாம் வாக்களிப்போம். இதே நேரம் நான் ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறேன், ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுகிறேன், இன்னாருக்கு இந்த எம்பிக்கு நான் சப்போர்ட் பண்ணுகிறேன், இவர் எங்களுடைய எம்பி, எங்களுடைய பகுதியை சேர்ந்தவர், இப்படி பல இருக்கும். என்ன இருந்தாலும் எலெக்ஷனுடைய காலம் மிக அவதானமாக இருக்க வேண்டும். முஸ்லிம் சமூகமாகிய நாம் அரசியல் கட்சியுடைய பெயரை வைத்தோம், அரசியல்வாதியுடைய பெயரை வைத்தோம், ஊரை வைத்தோம். நாம் பல பிரிவுகளாக பிரிந்துவிடக்கூடாது. ஒற்றுமையாகவே இருப்போம். பொறுமையாக, நிதானமாக ஒவ்வொரு விடயத்தையும் நாம் கையாளுவோம். நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த இலங்கை நாட்டை தாய் நாடாகவும் இஸ்லாத்தை வழிபாடாகவும் நாம் ஏற்றிருக்கிறோம். நிதானமாக இந்த நாட்டுடைய நலவை கருதி வாக்களிப்போம். இதே நேரம் பிரச்சனை படாமல், பிளவுகள் படாமல், கருத்து வேற்றுமைகள் இருக்கும், மாற்று கருத்துகள் இருக்கும். அது வாய் தர்க்கத்திற்கோ சண்டைக்கோ அடிதடிக்கோ தள்ளிவிடக்கூடாது. நிதானமாக நடப்போம். ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் ஒற்றுமையை நசீபாக்குவானாக. ரப்பே ரஹ்மானே, நாம் பாவிகள், யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எங்களுடைய எல்லா பாவங்களையும், தப்பு தவறுகளையும், குற்றம் குறைகளையும் மன்னிப்பாயாக. எங்களுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக. சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. உன்னை பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இறையச்சத்தை, தக்வாவை எங்களுக்கு தருவாயாக. அவருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, மஹ்ஷருடைய மைதானம் தலை குனிய விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக.
ரப்பே ரசூலுல்லாஹோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே உனது முனாஜாவை லிகாவை எங்களுக்கு தருவாயாக. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. ரப்பே ரஹ்மான் இறையச்சத்தோடு வாழ்ந்து இறுதி நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த புனிதமான கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.